friends, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா everyday makeup look ரொம்ப simple and minimal product யூஸ் பண்ணி நம்ம இந்த makeup look வந்து எப்படி கிரியேட் பண்ணிருக்கேங்கிறது பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க viewers நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க and கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ண மறந்துடாதீங்க. So let's go into the video. So first என்னோட ஃபேஸ்க்கு வந்து நான் மாய்ஸ்சரைசிங் பண்ண போறேன். அதுக்கு நான் எடுக்கக்கூடியது வந்து Neutriderm விட்டமின் E மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது என்னோட ஃபேவரட். இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மாய்ஸ்சரைசிங் வந்து பண்ணணும் நம்ம ஃபேஸுக்கு. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து கொஞ்சம் மினிமல் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, அதிகமாக ப்ராடக்ட் எடுக்காதீங்க. ஏன்னா அதிகமாக எடுக்கும் போது தான் நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி சிப்பக்கோ இல்லைன்னா ரொம்ப ஆயிலி வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களோட ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு வந்து ஃபேஸில் நான் அந்த மாதிரி மாய்ஸ்சரைஸோ இல்லை ஏதாவது டே க்ரீமோ ஏதாவது அப்ளை பண்ணால் என்னோட ஃபேஸில் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, அது கரெக்டாக சூட் ஆகலை, ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது காரணம் வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்ல கண்டிஷனில் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கணும். வீக்லி ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னுக்குள்ளே அதாவது போர்ஸ்குள்ளே இருக்கிறது அந்த டர்ட்ஸ் இம்பியூரிட்டி எல்லாமே எடுத்துரும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் ஒரு டே க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்கள் ஸ்கின்ல சூப்பராக அப்சர்வ் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ இதை எப்பவுமே உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து பிபி க்ரீம் வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம டெய்லி பேசிஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் அப்படின்னு நிறைய அப்ளை பண்ணுறது வந்து பெரிய ஸ்டெப்பாக போகும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிபி க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டக்குனு மேக்கப் வந்து சீக்கிரமாக பண்ணணும் அண்ட் ரொம்ப டைம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பிபி க்ரீம் இல்லை சிசி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். சிசி க்ரீம் வந்து உங்களுக்கு கலர் கரெக்டரிங் ஃபேஸாக இருக்குது, அதாவது பிக்மெண்டேஷனாக இருக்குது, டார்க் சர்க்கிள் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் உங்களோட ஃபேஸில் வந்து கலர் வந்து கரெக்டாகவே இருக்காது. கலர் அப்படின்னா வேறு வேறு கலரில் இருக்கலாம், ஸ்கின் டோன் கலர் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சிசி க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட ஸ்கின் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஃபஸ்ட்டு கையாலே ஓரளவுக்கு பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த பிபி க்ரீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து ஈஸியாக மர்ஜ் ஆகும் அண்ட் ப்ரஷ்ஷு கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கையாலே சூப்பராக பிளெண்ட் ஆயிரும். வித்தின் 1 மினிட்ல நீங்கள் சூப்பராக உங்களோட ஸ்கின்னை வந்து அப்படி ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கொண்டு வரலாம். ஸோ இது வந்து நம்ம பேஸ் முடிச்சிட்டோம். நான் வந்து இப்போ இப்படி நீங்கள் விட்டுடலாம் பிபி க்ரீம். எங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்யூச்சரில் அதாவது கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் ஆயில் எக்ஸ்போஸ் ஆகுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பவுடர் வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா Eyebrow ஃபேஸ் ப்ரெஸ் பவுடர். ஸோ இதை தான் நான் அப்ளை பண்ணுறேன். என்னோட ஷேடு வந்து இதில் மீடியம் பீச். ஸோ இதை வந்து நான் என்னோட எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆயில் எக்ஸ்போஸ் ஆகுமோ அங்கெல்லாம் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ லைட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி அண்டர் ஐல முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி வாய்ஸ் சுற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ஃபோர்ஹெட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து மேக்கப் சூப்பர் ஆகிட்டு. இப்போ நீங்கள் டெய்லி பேஸஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபட்டாஃபட் பண்ணணும்னா இந்த 2 ஸ்டெப் பண்ணாலே போதும். உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஈவன் டோன் ஆயிரும் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும் அண்ட் ஹோல்டே உங்களோட ஸ்கின் உங்களோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஃபேஸ் மேட்டியாக முழுக்குன்னு இருக்கக்கூடாது, அதனால கொஞ்சமாக ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மோடா ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஷேடு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் லைட்டாக என்னோட சீக்ஸை வந்து அழகுபடுத்த போகிறேன். சாரி கைஸ், இங்கே ரெய்னி சீசன்னால சம்மந்தமே இல்லாத டைமில் நிறைய மழை பெய்யுது, அதோட நாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து லைட்டாக எடுத்துட்டு ஸோ நம்ம ப்ளஷ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்மைலி சீக்ஸ் பண்ணிட்டு ஸோ இதோட பிக்மெண்ட் கொஞ்சம் அதிகம், அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ அப்புறம் வந்து என்னோட ஃபேஸில் நான் செட்டிங் பண்ண போகிறேன். Eyebrow ப்ரோ செட்டிங் HD. இதை வந்து நல்லா அப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் ஓவராலாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்களா. ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபேஸஸ் கேனடாக்குள்ள எடுத்துருக்கிறேன் Ultime ப்ரோ. இது வந்து என்னோட ஐப்ரோ டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் லாக்மி அப்சல்யூட் அதுலேயும் வருது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஆக்சுவலா என்னன்னா எனக்கு லாக்மி வந்து அப்படி முடிஞ்சு போச்சு, அதனால தான் நான் இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க லாக்மிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதை வச்சு நான் கொஞ்சம் ரெகுலரா என்னோட ஷேப் எப்படி இருக்கும் நான் அப்படியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். அங்கங்க திட்டா முன்ன அசிங்கமா இருக்கும். ஸோ அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப பிக்மெண்ட், ரொம்ப டார்க்கரா உங்களுக்கு காட்டும், ரொம்ப லைட்டா கிடையாது. ஸோ உங்களோட ஐப்ரோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல நீங்க ஜெல் லைனர் கொண்டு நீங்க ஃபிட் பண்ணலாம். பட் இது நான் வந்து ரொம்ப கொஞ்சம் மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க உங்களுக்கு காமிக்கிறதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து NYY லிப் லைனர், இது வந்து ஷேட் 05. ஸோ இது எப்படின்னா நம்ம லிப் லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தான் நான் இன்னைக்கு ஐ ஷேடோவும் யூஸ் பண்ண போறேன். ஸோ ரொம்ப மைல்டா கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஷேடோவை தான் போடணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைட்டா நியூட் கலர் போட்டாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி தெரியாது. அண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காட்டும், இல்லைன்னா ரொம்ப டார்க் சர்க்கிள் ரொம்ப கண்ணு உள்ள போய் இருக்கிற மாதிரி காட்டும். அதனால எவ்ரிடே மேக்கப் லுக்கு நீங்க இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த லாஷஸ் வந்து லைட்டா ஒரு கர்ல் பண்ணிக்கலாம் இந்த கர்லரால. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Quirky காஜல், இது ரொம்ப வந்து டீப் கலர்னு சொல்லலாம். ஸோ இதால நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம விங்கோ எதுவும் வரைய போறது இல்லை, ஜஸ்ட் கண்ணுக்குள்ள இருக்க அவுட்டர் லைன் ஏரியா மட்டும் நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து அவுட்டர் லைன் கேண்டில் தான் வைங்க. அண்ட் இது மாதிரி கண்ணை மூடிட்டு லைட்டா பண்ணீங்கன்னா போதும். ஸோ அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கும். உங்களோட ஐ லுக் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. இனி நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோட மஸ்காரா எடுத்துட்டு நான் இன்னைக்கு லாஷஸை நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அகைன் Quirky இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, லைட்டா வாட்டர் லைனுக்கு மேல வந்து சின்னதா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணலாம். ஐ மேக்கப் பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லிப் லைனர் வந்து சேம் நான் உங்களுக்கு காட்டின அதே ஷேடு தான், அதுதான் நான் லிப் லைனரா யூஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து ரொம்ப எவ்ரிடேனால கொஞ்சம் நியூடா போட்டுக்கலாம். Quirky லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஷேடு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் வந்து லைட்டா என்னோட அவுட்லைன்லாம் போட்டுட்டோம், அதை அப்ளை பண்ண போறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி எடுக்காதீங்க, லைட்டா அப்ளை பண்ணுங்க. ஸோ எவ்ரிடேவுக்கு வந்து நிறைய போடுற மாதிரி இருக்கக்கூடாது. போடுறவங்க போடுறாங்க, ஸோ லைட்டா போட்டால் நல்லா இருக்கும். எனக்கு அப்படி பிடிக்கும், அதனால லைட்டா போட்டு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் டன் முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து நீங்க எவ்ரிடே வந்து சூப்பரா மேக்கப் பண்ணி போகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எவ்ரிடே நீங்க ஆஃபீஸ் போறதா இருந்தாலும் சரி, அண்ட் ஸ்கூல் காலேஜ் எதுனாலும் ஓகே, நீங்க இந்த மேக்கப் ட்ரை பண்ணலாம். இந்த மேக்கப் பண்ண மாதிரி இருக்காது. அண்ட் அவ்வளவுதான், இதே லிப்ஸ்டிக் கூட நீங்க வேர் பண்ணலாம், இது உங்களுக்கு வந்து ஒட்டாது. அண்ட் இன்னொன்னு இருக்கு, நீங்க வெட் அண்ட் வைட் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு பிங்கிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிங்க் லிப்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஷேட் நீங்க யூஸ் பண்ணுங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் நியூ ஷேடு. ஸோ கண்டிப்பா நீங்க இதுவும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட ஷேடு வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் கையில வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஷேடு இருக்கு. ஸோ இது வேணுனாலும் நீங்க இதையும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye, take care and love you all. Bye.